ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்யப்படுற ரெசிபி நல்லா மொறு மொறுன்னு பர்ஃபெக்டான ஒரு சீயும், அது கூடவே எண்ணெயெல்லாம் அதிகம் குடிக்காத ஒரு உளுந்த வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரெசிபியுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செய்யும்போது ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கப்பில் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஊற வச்சா போதுங்க. இந்த ரொம்ப அதிக நேரம் நம்ம உளுந்த ஊற வைக்கக்கூடாது. ஒரு 20 மினிட்ஸு போதுமானதாக இருக்கும். ஏன்னா இது அதிக நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு உளுந்த வடை அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். 20 மினிட்ஸ்லேயே பாருங்கள் நமக்கு நல்லா இந்த அளவுக்கு ஊறி வந்துடும். எடுத்து நசுக்கி பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நசுங்கப்படும். இன்றைக்கி நான் உளுந்த கிரைண்டரில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உளுந்தை சேர்த்து தண்ணி அதிகம் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு ஒரு பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. உளுந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும். இப்போ அரைச்ச உளுந்து எல்லாமே வெளியே எடுத்துக்கலாங்க. அரைச்ச மாவு கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துருக்கிறது. ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு உளுந்த விட ஒரு மாதிரி செட்டில் ஆன மாதிரி ஆயிரும், மொத்தமாக அடைஞ்ச மாதிரி ஆயிரும். ஒரு மீடியமான டம்ளரில் 1 டம்ளர் உளுந்துக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். மாவு பாருங்கள், ரொம்ப அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதை நல்லா கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் உளுந்த வடைக்கு சின்ன வெங்காயம் சேருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் காரம் கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு வாயிலெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக, சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா வாசனை நல்லா இருக்குங்க. இது கூடவே கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு அதிகமாக சேர்க்க வேணாம், ஒரு 10 மிளகு அதுவே தாராளம் தான். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுலாங்க. நல்லா ஒன்று சேர கலந்து வரும். நம்ம சேர்த்த உப்பு, அரிசி மாவு, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தட்டுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டும் போது உருட்ட வரணுங்க. இதுதான் கரெக்டான ஒரு பக்குவம். உருட்டி இப்படி நம்ம கீழே போட்டு பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக கீழே விழுகணும். இதுதான் ஒரு கரெக்டான உளுந்த வடை நம்ம செய்கிறதுக்கான ஒரு பக்குவம். இப்போ நமக்கு சைட் பை சைடில் நமக்கு எண்ணெயும் ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு டைமே நம்ம தண்ணியை தட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கையில் நல்ல ஹோல்ஸ் போட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே மேலே செவந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி உளுந்த வடைலாம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த கிறிஸ்பியான எண்ணெய் குடிக்காத உளுந்த வடை நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். நல்லா உளுந்த வடை நமக்கு நல்லா இந்தளவுக்கு செவந்து வரணும். செவந்து வரும்போது நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம போட்ட எல்லாத்தையுமே வெளியில் எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட உளுந்த வடை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நிறைய பேருக்கு எண்ணெய் குடிக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபால்ட்டாகவே இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு இந்த உளுந்த வடையை காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இது எண்ணெயில் தான் போட்டு எடுத்தோமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா சீயம் தாங்க. சீயம், சுவியம், சுளியம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் இதை சீயன்னு சொல்லுவோம். நம்ம உள்ளே சேர்த்துருக்க ஸ்டஃபிங்லாம் உதிராமல் நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஒரு பர்ஃபெக்டாக செய்யலாங்க. இந்த சீயம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீயம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. நம்ம மெஷர் பண்ண அதே டம்ளர்லேயே 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாங்க. சீயத்துக்குமே ரொம்ப அதிக நேரம் நம்ம அரிசி உளுந்த ஊற வைக்கக்கூடாது. ஒரு 20 to 25 மினிட்ஸ்லேயே நல்லா ஊறி வந்துடும். இதையும் கிரைண்டருக்கு சேர்த்து ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரையட்டும். இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு சேர்த்து தான் ஸ்டஃபிங் செய்ய போகிறேன். நான் எடுத்திருக்க அளவு பார்த்திங்கன்னா 300 கிராமுங்க. 300 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்க்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே நிற்கணும், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து
ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நமக்கு கையில் எடுத்தோம்னா இந்த மாதிரி நசுங்கப்படணும். ரொம்ப குலைவாகவும் வெந்துடக்கூடாது, அதே நேரம் வேகாமையும் இருக்கக்கூடாது. இதில் தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இதை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நம்ம ஒரு 4 டைம் மட்டும் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா 1, 2 முழுசாகவும் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் அரைப்பட்டுருக்கணும். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கு பாருங்கள். இப்போ இது கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி இது கூட இனிப்பு சுவைக்காக சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சுகரையும் சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா ஒன்று சேர பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃபிங் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிலாம் இருக்கணும். இது கூட இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இதோட நம்மளோட விருப்பம் தான், சின்னதாவோ பெருசாவோ. நமக்கு பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக உருட்டிக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்த 300 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-26 உருண்டைகள் வந்துச்சுங்க. நம்ம மாவுமே அரைச்சி ரெடியாக இருக்குது. நான் அரைக்கும் போதே நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாங்க. நமக்கு தேவைப்பட்டால் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நமக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது கூட ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா கண்டிப்பாக சேருங்க. கண்டிப்பாக சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். மைதா சேர்த்து நம்ம செய்யும்போது அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த ஸ்டஃபிங்லாம் உதிர்ந்து வராது. இப்போ நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளை இந்த மாதிரி உள்ளே சேர்த்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை சைட் பை சைடில் நம்ம எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஹையாக சூடாக இருக்க வேணாம், ஒரு மீடியமான சூட்டில் இருக்கும்போதே நம்ம உருண்டைகளை ஒன்றொன்னா உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உடனே கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வெந்து மேலே எலும்பி வர ஸ்டேஜில் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு பொரிக்கணும். இந்த மாதிரி நல்லா செவந்து வரணுங்க. சீயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவந்து வர ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நம்ம உள்ளே இப்போ சேர்த்துருக்க ஸ்டஃபிங்லாம் கொஞ்சம் கூட உதிரலைங்க, எண்ணெயும் அதிகமாக குடிக்கல. நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மொறுன்னு பர்ஃபெக்டான சீயம் ஒரு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நிறைய பேருக்கு இந்த சீயம் வடை செய்கிறதுல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் செய்கிறதுனால ஒரு பர்ஃபெக்டாக வராது. நான் சொல்லியிருக்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே சின்ன சின்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வருங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஷேர் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.